தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் பயண திட்டம் தயாராகி இருக்கின்றனர். ஆட்டம் பாட்டம் அமர்க்களத்துடன் மதுரையிலிருந்து அவர் பிரச்சார பயணம் தொடங்குகிறது. இது பற்றி சிறப்பு பார்வை இதோ. நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தில் ஒருவித பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் காலம் காலமாக அரசியல் செய்து வந்த நிலையில் முற்றிலும் புதுமுகமாக தன்னந்தனி மனிதராக களத்தில் இறங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒன்றாகும். வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் வெல்வாரா, முதலமைச்சர் பதவியை எட்டி பிடிப்பாரா என்பதெல்லாம் சர்ச்சை பேச்சுகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றனர். விக்கிரவாண்டியில் தாவேகா தலைவர் தொடங்கி வைத்த முதல் மாநாடு அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களையும் அதிர வைத்திருக்கிறது. முதல் முறையாக நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் சுமார் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டு அரசியல் களத்தையே பிரமிக்க வைத்தார்கள். ஜனநாயக படம்பிடிப்பு ஒரு பக்கமும் அரசியல் பிரவேசம் இன்னொரு பக்கமும் என பம்பரமாக சுழன்று கொண்டு வந்தார் தாவேகா தலைவர் விஜய். தற்போது ஜனநாயகன் படம்பிடிப்பு முழுவதுமாக முடிந்துவிட்ட நிலையில் முழுக்க அரசியல் கலந்த இந்த திரைப்படம் விரைவிலேயே திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில்தான் ரசிகர்களாக இருக்கட்டும், கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் விஜய் முழு நேர அரசியல் களத்தில் தற்போது இறங்கி இருக்கிறார். முன்னதாகவே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே ஒவ்வொரு நகரங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அவர் கலந்து கொள்ளும் ரோடு ஷோக்களில் மக்களோடு கைகுலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயும் பிரச்சார களத்தில் குதிப்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தொடங்கிவிட்டனர். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அவரது பிரச்சார பயணம் தொடங்குகிறது. தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கலாமா அல்லது மதுரையில் இருந்து தொடங்கலாமா என்று கடந்த ஒரு வாரமாகவே ஆலோசிக்கப்பட்டு வந்த நிலையில் மதுரையில் இருந்து தொடங்கலாம் என முடிவெடுத்து இருப்பதாக தெரிய வருகின்றனர். விஜயின் பயணத்திற்கு வசதியாக புதிதாக பிரச்சார வாகனம் ஒன்று மிகவும் பிரம்மாண்டமான வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தில் படுத்து தூங்கும் வசதி உட்பட நவீன வசதிகளோடு செய்யப்பட்டு இருக்கின்றனர். இந்த பிரச்சார பயணம் தொடர்பாக விரைவிலேயே அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் அழைத்து கலந்தாலோசிக்க இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்னென்ன பேச வேண்டும் என்பது குறித்த முழு உரைகளும் தயார் செய்யப்பட்டு அவரது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர். விஜயின் இந்த தேர்தல் பிரச்சார பயணம் மிகப்பெரிய மாசாக இருக்கும் என்கின்றார்கள் ஆதரவாளர்கள். அவரை காண்பதற்காக மக்கள் மிகப்பெரிய அளவில் திரள்வார்கள். விஜயின் பிரச்சார கூட்டம் வரலாறு காணாத வகையில் இருக்கும் என்று கணித்திருக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதற்கிடையே திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு உதயநிதி ஸ்டாலினிடம் பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றனர். அவரும் இதே ஆகஸ்ட் மாதத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இதற்கான பயண திட்டங்கள் ஒவ்வொன்றாக வகுக்கப்பட்டு வருகின்றனர். வருகின்ற ஜூலை மாதத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் குறித்த தகவல் வெளியிடப்பட இருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுக தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு தர வேண்டும் என்கின்ற ரீதியில் சுற்று அறிக்கைகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றனர். எனவே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழக தேர்தல் களம் அனல் பறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதுதான் முக்கியமானதாக கருதப்படும் ஒன்றாக இருக்கிறது.